அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்களே, என்னாச்சு? நாம அங்க போய் பேசணும்னு சொல்றாங்க மாமா. ஏன் அவங்க இங்க வர மாட்டாங்களா? இல்ல சித்தப்பா, அவங்க ஏற்கனவே இங்க வந்திருக்காங்க. இந்த வாட்டி பொண்ணு வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்குமேன்னு அவங்க நினைக்கிறாங்க. அது எப்படி? அண்ணன் அண்ணிலாம் அங்க வரணுமே. இத்தனை பேரு கிளம்பி போறதுக்கு அவங்க 2-3 பேர் தானே, அவங்க இங்க வரலாம்ல. அது எப்படிங்கய்யா? பொண்ணு வீட்டுல போய் பேசுறது தானே முறை. முறைன்னா முறை. நம்மளே எவ்வளவு விட்டு கொடுத்து போறது? இப்படி ஒரு கல்யாணமே நம்ம குடும்பத்துல நடந்ததே கிடையாது. அவங்க ஏற்கனவே இங்க வந்தாங்க சித்தப்பா. பாட்டி அவங்கள ரொம்ப பேசி ரொம்ப ஹர்ட் பண்ணி அனுப்பிட்டாங்க. நம்ம வேணா இந்த வாட்டி போலாமே. எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. எங்க அப்பா காட்டின வழி இதான்னு நான் பேச உட்காந்துருவேன். அண்ணன் அண்ணி வருவாங்களா? தாத்தா பிரச்சனை கிடையாது, பாட்டி தான் பிரச்சனையா இருக்கும். அவங்க வர வேணான்னு நாங்களே நினைக்கிறோமே. டேய், என்னடா என்னையும் சேர்த்து பேசுற? சுமாரு. மா இல்ல சித்தப்பா, பாட்டி வரலன்னு வைங்களேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. பாட்டி வந்தாங்கன்னா அங்க உட்கார்ந்து எதையாவது குழப்பி விட்டுருவாங்க. இப்ப போயிட்டு பாட்டிக்கிட்ட அந்த வீட்டுக்கு போறோம்னு நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், பாட்டி கோச்சுக்கிட்டு நான் வரவே மாட்டேன் இப்படிதான் சொல்ல போறாங்க. பேசாம பாட்டியை நம்ம இங்கேயே விட்டுட்டு நம்மளே போய் கல்யாணம் பேசிட்டு வந்துடுவோம். என்ன சொல்றீங்க? நல்ல ஐடியாவா இருக்குது. ஆனா இது தப்பு இல்ல. அண்ணன் அண்ணி தான் இந்த வீட்டுக்கு பெரியவங்க. அதான் மாமா நானும் சொன்னேன். இப்ப நமக்கு கல்யாணம் நடக்கணும், அவ்வளவுதான் சித்தப்பா. பாட்டி கல்யாணத்துக்கு வரட்டும். கல்யாணத்தை பத்தி பேச வந்தாலே பாட்டி என்ன பண்ண போறாங்க? கோச்சுக்கிட்டு அங்க உட்கார்ந்து ஏதேதோ சொல்லுவாங்க. அப்போ வர வேணாங்கறியா? ஆமா சித்தப்பா, அவங்க வரேன்னு சொன்னா கூட நீங்க ஏதாவது சொல்லி தடுத்துருங்க. டேய், சரி விடு, அண்ணி வரவானா? அதான் எல்லாத்துக்கும் பெரிய ஆள் நான் இருக்கல. கல்யாணத்தை பேசி முடிப்போம். என்ன சரியா? சந்தோஷம் தானே? நடந்தா சந்தோஷம் சித்தப்பா. நடக்கும், நடத்தி காட்டுறேன். அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். திருச்சிற்றம்பலம். சரியா? இவரை நம்பலாமா? எனக்கும் அதான்டா டவுட்டு. எனக்கு என்னன்னா, இவர் உனக்கு சப்போர்ட் பண்றாரா இல்ல பாட்டி தாத்தாவுக்கு சப்போர்ட் பண்றாரானே தெரியல. ஆமா தம்பி, எனக்கு என்னமோ இவரு நாரதர் வேலை பாக்குற மாதிரி இருக்கு. ஏய் சும்மா இருக்கியா? ம், அவரு நமக்காக தான் சப்போர்ட் பண்றாரு, நமக்காக தான் பேசுறாரு. அதெல்லாம் இந்த தடவை அத்தைய பேச விடாம பண்ணி பேச்சுவார்த்தைய நல்லபடியா முடிச்சு கொடுப்பாரு பாரு. சித்தப்பா, அம்மா சமையல் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்ன புதுசா கேக்குற? ஏற்கனவே சாப்பிட்டுருக்கேன். உங்க அம்மா தான் நல்லா சமைப்பாளே. அத்தை, கஷாயம். மாமா, நாம எல்லாரும் எப்போ அங்க போக போறோம்? எங்கம்மா? அதான் சொன்னனே மாமா, ஜெனி வீட்டுக்கு.
ஜெனி வீட்டுக்கா? கேட்டியா கோபி? நாம இங்க இருந்து அங்க போணுமா? நல்லா இருக்குல்ல? அவங்க பெரிய மகாராஜா மகாராணி அங்கே இருப்பாங்க. நாம இங்க இருந்து போய் பேசணுமா? அந்த பொண்ணோட அப்பா என்கிட்ட போன்ல பேசினாருமா. ஓ, உங்ககிட்டயும் பேசுனாங்களா? ம், ஆமா. கால் பண்ணாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட அம்மாவும் என்கிட்ட பேசினாங்க. ஓ, அப்படியா? நாங்க போனப்போ ஒரு தடவை வர முடியுமான்னு கேட்டாங்க. ம், ஆமா. என்கிட்டயே அதான் கேட்டாங்க. ஏன் சித்தப்பா, நம்ம அங்க போறதானே சரியா இருக்கும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நம்ம வசதிக்கு தான். பொண்ணு வீட்டுக்கு போகணுன்னு கட்டாயம்லாம் ஒன்றும் கிடையாது. கோபி, நான் வரல. எங்கேயுமே வரல. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, எங்க வேணாலும் போய் பேசுங்க. எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கலங்கிறேன். நீங்க தான் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. அவளுக்கு ஏதாவது ஆயிடும், நம்ம செழியை ஏதாவது பண்ணிக்குவான்னு. சரி, ஏதோ ஒண்ணு. செழியனோட தலையெழுத்து என்னவோ அப்படியே நான் விட்டுடுறேன். அதுக்காக இங்க இருந்து அங்க போகணும்னா நான் வரல. யாருக்கு போகணும்னு தோணுதோ போய்க்குங்க. பாட்டி, என்னை யாரும் கூப்பிடாதீங்க. ஈஸ்வரி, இங்க நம்ம கருத்து சொல்றதுக்கெல்லாம் எதுவும் கிடையாது. பேருக்கு போய் நிப்போம். கல்யாணம் பண்றானா அங்கேயும் போய் நிப்போம். அதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்கிறதா வேண்டாமாங்கிறத நம்ம தான் முடிவெடுக்கணும். அப்பா, இப்ப எதுக்கு இந்த மாதிரி பேசுறீங்க? உங்க அப்பா பேசுறதுல என்னடா தப்பு? நாங்க எங்கேயுமே வரல. அண்ணி, அது எப்படி? நீங்க வராம எப்படி? நீங்க வரணும் அண்ணி. நல்லது கெட்டதெல்லாம் நீங்க தான் பேசணும். நாங்கெல்லாம் போனா அவங்க எதனா சொன்னா நாங்க தலையாட்டி வந்துடுவோம். நீங்க வந்தா தான் நல்லா இருக்கும். சரியா கவுத்துட்டாரா? இல்ல தம்பி, அதெல்லாம் சரியா வராது. என் மனசுக்கு ஒப்பவே இல்ல. எனக்கு மட்டும் மனசு ஒப்புதானே? ஒரு நாளைக்கு 100 முறை எங்க அப்பா திருச்சிட்டம்பலத்தை கும்பிடுறோம் நானு. என்னால அந்த விஷயத்தை யோசிக்க முடியல, ஜீர்ணிக்க முடியல. ஆனா பிள்ளைங்க பிடிவாதமா இருக்க. திருச்சிட்டம்பலத்தோட முடிவு இதுவா இருந்தா என்ன பண்றது? நானே கிளம்புறேன், நீங்க வராட்டி அப்படியே. நீங்க வரணும். நீ இத பாருங்க தம்பி, அங்க வந்தா என்னால சும்மா இருக்க முடியாது. ஏன் சும்மா இருக்கணும்? பேசுங்க. பேசுறதுக்கு உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. ம். என்ன கோபி? ஆமா சித்தப்பா. அம்மா, நீங்க கண்டிப்பா வரணும்மா. ஆ, நம்ம போவோம், பேசி பாப்போம். இந்த பொண்ணோட அப்பா ஃபோன் பண்ணி நம்மளை கூப்பிட்டுருக்காருமா. நார்மலா தான் பேசினாரு. அதனால ஒரு கர்ட்டசிக்காக நம்ம போயிட்டு வந்துருவோம்மா. அதெல்லாம் அண்ணி வருவாங்க. அண்ணி உட்காந்து பேசுறதுல எல்லாரும் அசர போறாங்க. அண்ணி இல்லைன்னா எப்படி சபை நிறையா? அண்ணி, நீங்க வரணும். சரி சரி, நான் வரேன். ஆனா அங்க வந்து நான் ஏதாவது பேசிட்டேன்னு யாரும் வருத்தப்படக்கூடாது. அது எப்படி வருத்தப்படுவாங்க? நீங்க வாங்க, பேசுங்க. நீங்க வைக்கிறது தான் சட்டம், நீங்க சொல்றது தான் முடிவு. என்னன்னு? ம். ஆ? ம், ம். ஆ. சந்தேகமே இல்லை சரியா, உன் கதை முடிஞ்சது. சித்தப்பா அந்த பல்ட்டி அடிச்சிட்டாரு.
திருச்சிற்றம்பலம். என்ன நீ கிளம்பியாச்சு போல் இருக்கு? எல்லாம் உங்களால தான் தம்பி. ஆ? நீங்க வந்தா கதை வேற ஆகும்னு பார்த்தா இப்படி சொதப்பி விட்டுட்டீங்களே. அண்ணி, நாம பிடிவாதமா இருந்து கல்யாணம் நடக்குவானான்னு சொன்னா செழியனே வேற முடிவு எடுத்துருவான். நீங்களே பாத்தீங்கல்ல, பம்மிக்கிட்டே இருந்தவன் எனக்கு இப்ப ஜெனி வேணும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். நம்ம வேண்டான்னு சொன்னா அவன் பாட்டு கிளம்பி போயிடுவான், இல்ல வேற எதனா முடிவு பண்ணுவான். ஏன்னா அந்த பொண்ணு போட்ட சீன் அப்படி. செத்து போயிடும்ல சொல்லியிருக்கா. அதனால அவங்க பக்கம் போய் தான் நம்ம பக்கம் கொண்டு வரணும். என்னத்தை கொண்டு வர்றது? அதான் கல்யாணமே நடக்க போத. இங்க விடு சுந்தரம், நம்ம ஊரை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாத்தியா? சொந்தக்காரெல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசுவோம். ஐயோ, அதை நினைச்சாலே என் மனசு பதக்கு பதக்குங்குது. அதனால தான் நான் அதை யோசிக்கிறது இல்லை, அதை பத்தி நான் பேசுறது இல்லை. தம்பி, அன்னைக்கு வந்தப்பவே அந்த பொண்ணோட அப்பா சர்ச்சில் தான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாரு. இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போய் பேசுனா சும்மா இருப்பாரா? அவர் என்ன வேணாலும் சொல்லிட்டான். நீ நாம ஒத்துக்கிட்டா தானே நமக்கு என்னவோ அதை தெளிவா சொல்லுவோம். என்னத்த சொல்றது? நமக்கு நம்ம குலதெய்வம் கோயில கல்யாணம் பண்ணி தான் பழக்கம். இப்படி ஒரு கல்யாணம் நடக்கணும்னு சொன்னா அந்த ஆள் ஒத்துக்கவே மாட்டாரு. இன்னைக்கும் அப்படிதான் பேசுவார் பாருங்களேன். நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம். குலதெய்வ கோயில தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவோம். நம்ம பக்கம் சடங்கு என்னவோ அதெல்லாம் செய்யணும்னு சொல்லுவோம். செய்ய கல்யாணம் நாம பொண்ணு பார்த்து நடத்தினா எப்படி நடக்கணுமோ அப்படித்தான் நடக்கணும். வழி வழியா ஊர்ல சாமி கும்பிட்டு சாமியோட முதல் மரியாதையை வாங்குற குடும்பம் நம்ம குடும்பம். நாம எப்படி சாமி முன்னாடி கல்யாணம் பண்ணாம இருக்கிறது? சரி, கல்யாணம் நீங்க ஆசைப்படுற மாதிரி நம்ம கோயில்ல தான் முறைப்படி நடக்கணும். இதெல்லாம் நம்ம சொல்றோம், ஆனா அவங்க ஒத்துக்கணுமே. அதான் நானும் சொல்றேன். இந்த கல்யாணமே வேணான்னு நாம இங்க உட்காந்து பேசியிருந்தோம்னா எல்லாருக்கும் நம்ம மேல வருத்தம் வரும். போவோம், பேசுவோம், கல்யாணம் இப்படிதான் நடக்கணும்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நடந்தா நடக்கட்டும். அந்த ஆள் ஒத்துக்கவே மாட்டாரு. ஒத்துக்கலாம், நல்லதா போச்சு. இந்த கல்யாணம் நடக்காது, அதான் நம்ம ஆசை. சுந்தரம், இதெல்லாம் நம்ம மட்டும் முடிவெடுத்தா போதுமா? கோயிலுக்கும் நம்மளுக்கும் ஆன உறவு, கோயிலில் நம்மளுக்கு கொடுக்குற மரியாதை, பரிவட்டம், இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கே புரிய மாட்டேங்குது. அவங்ககிட்ட போய் சொன்னா அவங்களுக்கு புரிஞ்சிருமா? அப்படியே எதுக்கு சொல்லணுங்கிறேன்? ஒன்னும் சொல்லுவானா? அங்க போய் நம்ம கட் அண்ட் ரைட்டா பேசுறோம். திருச்சிற்றம்பலம். எங்களுக்கு எங்க முறைப்படி தான் கல்யாணம் நடக்கணும். இதுக்கு அவங்க ஒத்துக்கலனா நல்லதுன்னு கும்பிடு போட்டு வந்துடுவோம். செழியனுக்கும் நம்மள மதிச்சு வீட்டுல இருந்து எல்லாரும் வந்து பேசினாங்க. அவங்க தான் ஒத்துக்கலன்னு அவனும் புரிஞ்சுக்குவான். நம்மளும் அப்படியே சொல்லிடலாம். அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி கிட்ட உங்க பொண்ணு என்ன பண்ணாலும் அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாதுன்னு எழுதி கொடுத்துட்டு வந்துடுவோம். வேணும்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டு இந்த பாருங்க, நாங்க பொண்ணு வீட்டை போய் பேசணும், அவங்க ஒத்துக்கல, இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் அந்த பொண்ணு என்ன பண்ணாலும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிடுவோம். அப்புறம் நம்மளை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் நடக்குமா? நடக்கும். எங்க அப்பா திருச்சிற்றம்பலம் விரும்பினா எல்லாம் நடக்கும்.
கவலையே படாதீங்க. திருச்சிற்றம்பலம். கல்யாண பேச்சு இவ்வளவு தூரம் வந்தாச்சு. ஜெனிக்கும் செடியனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் எனக்கு சரின்னு படுது. எங்களுக்கும் அதுதான் சரின்னு படுது. தம்பி, ஆ? பேச வந்ததை இன்னும் பேசவே இல்லையே. அதான் கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களே, அப்புறம் என்ன பேசுறது? நாள் தானே குறிக்கணும். நீங்களே நாள் குறிச்சாலும் சரி, நாங்க பார்க்கணும்னாலும் எங்களுக்கு ஓகே தான். எங்க செழியனுக்கு இப்ப நேரம் சரியில்லை. கல்யாணம் பண்ணா இந்த மாசத்துக்குள்ள பண்ணணும், இல்லைன்னா அடுத்து 1 வருஷம் ஆகும். அடுத்த வருஷம்லாம் பண்ணவே முடியாதுங்க. பேசி வச்சுட்டு 1 வருஷம் பொறுத்து கல்யாணம் பண்ணுறதெல்லாம் இப்போ சாதாரணமாக நடக்கிறது தானே. என்னங்க, அவ்வளோலாம் வேண்டாங்க. 1 வருஷம் விட்டா இன்னும் பிரச்சனை தான் வரும். அவ்வளோ வேண்டாங்க. 1 வருஷம்லாம் தள்ளி போடுறது இப்ப இருக்கிற நிலைமையில தேவையில்லாத டிலேன்னு தோணுது. ஆமா, எதையாவது சொல்லி கல்யாணத்தை நிறுத்தலான்னு பார்த்தா எல்லாத்துக்கும் ஒத்து வராங்களே. எப்படி நிறுத்துறது? இந்த மாசமே பண்ணிடலாம். ஆமா ஆமா, இந்த மாசமே கல்யாணத்தை வச்சுக்கலாம் இல்லங்க? எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அதெல்லாம் சரிதான். இந்த மாசம்னா இந்த மாசத்துல இருக்கிறதே இன்னும் 10-15 நாள் தான். அதுக்குள்ள எப்படி பண்ண முடியும்? அப்பா கல்யாண பேச்சு இவ்வளவு தூரம் வந்தாச்சு, சட்டுப்பட்டுன்னு முடிச்சிடலாம்ப்பா. 1 வருஷம் வெயிட் பண்ணா தேவையில்லாத ஏதாவது பிரச்சனை எல்லாம் வந்துட போகுது. 15 நாளில் கல்யாணம் பண்ண முடியாதா? ஏன் முடியாது? என்ன தம்பி? இருங்க, அடுத்த வெள்ளிக்கிழமை நல்ல நாளா இருக்கே, அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். வெள்ளிக்கிழமைனா சரிதான் இல்லங்க? பாக்கியா, வெள்ளிக்கிழமைனா ரொம்ப ஷார்ட் டைமா இருக்கே, அதுக்குள்ள மேரேஜ்க்கு அரேஞ்ச் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்காது? கல்யாணத்தை அன்னைக்கு பண்ணிட்டு ரிசப்ஷனை அப்புறமா வச்சுக்கலாம் இல்லங்க? என்ன முடிவே பண்ணிட்டீங்களா? நீங்க தப்பா நினைக்க கூடாது. நாள் பக்கத்துல இருக்கிறது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஜெனி பிறந்தப்போ சர்ச்சில் தான் இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நாங்க வேண்டிக்கிட்டோம். அதை எங்களால மாத்திக்க முடியாது.